ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அன்புமணி ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவில் தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையேயான உரசல் உட்கட்சி பூசலாக உருவெடுத்துள்ளது. அன்புமணி மீது ராமதாஸ் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அவர்தான் எங்கள் குலசாமி என்றார் அன்புமணி. இந்நிலையில் சமரச முயற்சியாக விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை நேற்று முன்தினம் சந்தித்தார் அன்புமணி. 45 நிமிடங்கள் நீடித்த அந்த சந்திப்பின் போது அன்புமணி மீண்டும் தலைவர் பதவியை கேட்டதாகவும் அதற்கு ராமதாஸ் உடன்படவில்லை என்றும் தகவல் வெளியானது. சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்காமல் அன்புமணி புறப்பட்டுச் சென்ற நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் செய்தை துரைசாமி ஆகியோர் ராமதாஸை சந்தித்து பேசினர். இந்த சூழ்நிலையில் நேற்று ராமதாஸை கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பாமக அரசியல் ஆலோசனை குழு தலைவர் தீரன் உள்ளிட்டோர் சந்தித்தனர். இப்போ யாருடன் சொல்ல முடியாது, அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ அதை பற்றி பேசலை, மரியாதை நிமித்தம் வந்து பார்த்து பேசி போனாங்க. ஒரு முடிவு ஏற்பட்ட முடிவு தான் சொல்லுவாங்களே தவிர இடையிலே ஒவ்வொன்றும் பேசுறதெல்லாம் சொல்லிட்டு முடியாது. நானே கூட இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப அடக்கி தான் பேசுறேன். 2 தரப்புல சமாதானம் ஏற்பட்டிருக்கா சார்? ஏற்படும், அதனுடைய தொடக்கம் ஆயிடுச்சு. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தியை நல்ல தீர்வு. இன்னவர் வந்து பேசினார் இல்லையா, சமாதானம் ஆயிருக்காங்க. அது அப்படிதான் தெரியுது. வேற இல்லைனாக்கா இப்படி சொல்லுவாரா? நல்ல செய்தி வரும்னு சொல்லுவாரா? அதை பத்திலாம் நாங்க கேட்க முடியாதுங்க. அவர் நண்பர் என்ற முறையில பேசியிருக்கிறாரு, அதை பத்திலாம் நாங்க ஐயா சொன்னார் உங்கள்கிட்ட. அதான் போய் மாநாட்டு வேலையை பாருங்க, இங்கேயே டெய்லி வந்து இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னார். இதனிடையே நேற்று முன்தினமே ஆடிட்டர் குருமூர்த்தியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவக்கூடிய சூழ்நிலையில் இருவருக்கும் இடையே சமரசத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பாமக பாஜக கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய வகையிலும் ஆடிட்டர் குருமூர்த்தி இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இதனிடையே பாமகவுடனான கூட்டணி குறித்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விளக்கம் அளித்தார். அமித்ஷா வர்றதுக்குள்ள அன்புமணி ராமதாசனுடைய இணைப்புகள் சரியாயிடுமா? பாமக பிரச்சனைகள் தீர்ந்து கூட்டணிக்கான சமிக்ஞை தெரியுமா? எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். அதே நேரத்தில் தந்தை மகன் இடையேயான சமரச பேச்சுவார்த்தையில் பாஜக ஈடுபடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.